ஓம் சக்தி. அன்பு பிள்ளையே, முக்கிய செய்தியை எடுத்து வந்திருக்கிறேன் நான். உன் குலதெய்வத்திடம் பேசி ஒரு முடிவை வாங்கி வந்திருக்கிறேன் நான். உன் குலதெய்வம் சொன்ன பதிலை கேட்டு அதிர்ந்து விட்டேன் நான். அதை உன் செவிகளிலும் போட வேண்டும் அல்லவா? அதனால் தான் இப்போது அந்த செய்தியை எடுத்து வந்தேன் உன்னிடத்தில் சேர்ப்பதற்காக. தங்கமே, எப்படி விதி விளையாடிக் கொண்டிருக்கிறது பார்த்தாயா? எந்த இடத்திலும் நீ திரும்ப முடியாதபடி உன்னை கட்டி போட்டிருக்கிறதை உணர்ந்தாயா? நீ என்ன செய்தாலும் அதிலிருந்து வெளிவர முடியாமல் நீ தவித்துக் கொண்டிருப்பது உனக்கு புரிகிறதா இல்லையா? வாழ்வா சாவா என்ற நிலைக்கு நீ தள்ளப்பட்டிருப்பதின் காரணத்தை புரிந்தாயா இல்லையா? என்னதான் இன்னும் யோசித்துக் கொண்டிருக்கிறாய்? முழுமையாக உன் வாழ்க்கை முடிய வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறாயா? உன்னை முட்டுக்கட்டை போட்டு முடக்கி தீர வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்திருப்பதற்கு நீயும் துணை போய்க் கொண்டிருக்கிறாய் பார்த்தாயா? எப்போது கேட்டாலும் மனம் வருத்தமாக இருக்கிறது. என்னால் எந்த வேலையும் செய்ய முடியவில்லை, என் மனம் கவலையாக இருக்கிறது, எழுந்து நடக்கக்கூட கைகாலில் பலமில்லாமல் போய்விட்டது. ஏதாவது வேலை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும், தெய்வத்தை வணங்க வேண்டும், தீபங்கள் ஏற்ற வேண்டும், விதிமுறைகளை மாறாமல் தெய்வத்தை வீட்டிற்குள் அழைக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட என்னால் முடியவில்லை. மீறி ஒரு நாள் தீபம் ஏற்றினால் ஏகப்பட்ட தடைகள் வந்து என் வாழ்வில் பல இன்னல்களை கொடுத்து கண்களில் இருந்து கண்ணீர் வடித்து மூளையில் அமரும்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என்ன நடக்கப் போகிறது என்று கூட தெரியாமல் திகைத்து நிற்கிறேன் தாயே என்று நீ அழுவது எனக்கு தெரியாதா என்ன? தங்கமே, புலம்பிக் கொண்டிருந்தால் காலம் முழுவதும் புலம்பிக் கொண்டுதான் இருக்க வேண்டும். வாழ்வில் முன்னேற்றத்தை பெற வேண்டும், இருக்கும் செய்வினையை அழிக்க வேண்டும், இருக்கும் எதிரிகளை துரத்த வேண்டும் என்று நினைத்தால் நீ முயற்சிகளை எடுக்க வேண்டும். என் பிள்ளையே, உன் தாய் சொல்வதை ஒருமுறை கேள். உன்னுடைய குலதெய்வமும் இதை நினைத்துத்தான் வருத்தப்படுகிறது. என் தங்கமே, எத்தனையோ வழிகளை நானும் காட்டிக் கொண்டிருக்கிறேன். கண்மூடித்தனமாக அதையெல்லாம் பார்க்காமல் தள்ளிவிட்டு சென்றால் நான் என்ன செய்வேன் என்றுதான் உன் குலதெய்வமும் சொல்கிறது. என் தங்கமே, நான் கேட்டேன், உன் பிள்ளை உன் குலத்தை காத்து கொண்டிருக்கும் நீ ஏன் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டதற்கு உன் குலதெய்வமும் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும். எதிரி செய்வினை செய்துவிட்டான் என்று நினைத்து அழுது புலம்பிக் கொண்டே இருந்தால் என்ன நடக்கும்? எழுந்து கையெடுத்து வணங்கி தெய்வத்தின் காரியங்களை செய்தால்தானே வீட்டில் நல்லது நடக்கும். அப்போதுதானே என்னாலும் வேலை செய்ய முடியும் என்று உன் குலதெய்வமும் என் எண்ணத்தைப் போலத்தான் சொல்கிறது. என் தங்கமே, இனியும் நீ தாமதித்தால் தெய்வம் கூட தள்ளித்தான் நிற்கும் என்பதுதான் இப்போதைய விடையாக இருக்கிறது. என் அன்பு பிள்ளையே, இப்போதாவது விழித்துக்கொள். நான் சொல்வதை கேள். உன்னிடத்தில் கோபப்பட வேண்டாம் என்று பொறுமையாக பேசிக் கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையில் இருக்கும் பல பிரச்சனைகள் தீருவதற்கு வழியை நான் காட்டுகிறேன். எப்படியாவது முயற்சிகள் செய்து 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் 108 மூலிகையில் கலந்த சாம்பிராணியையும் செய்வினைக்காக செய்யப்படுகிற பரிகார பூஜைக்கான ஆண் பெண் உருவத்தையும் வாங்கி சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி சொல்வது போல் பரிகாரங்களை செய்து உன் வீட்டில் இருக்கும் செய்வினையை முதலாவதாக நீ விரட்ட முயற்சி செய். இல்லை என்றால் தங்கமே, தெய்வம் தள்ளி நிற்கும் நிலையில் நின்று கொண்டிருக்கிறாய். தாமதிக்காதே, நல்லதை நடத்தி காட்டுவேன். நான் இருக்கிறேன், பயப்படாதே. நான் சொல்வதை கேள், நல்லது நடக்கும். ஓம் சக்தி. நன்றி.